விஜய் யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு சார்? எனக்கு எங்க தெரியும், திரிசாட்ட கேட்டால் தான் தெரியும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நான் வந்து இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த 30 ஆண்டுகளாக விஜய் கூடல அவருடைய எல்லா பணிகளையும் கூட இருந்துட்டு மேனேஜராக இருந்துட்டு இன்றைக்கி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன். அவர் உதயநிதி அவர்களுடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு 48 பேருக்கு ஆடுகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறார். அதை முன்னிட்டு இன்றைக்கி வழங்கும்போது தூத்துக்குடியில் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களெல்லாம் சந்திக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். இல்லை, நம்ம இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சு அந்த கட்சிக்காக உழைக்கணும். இன்றைக்கி அந்த கட்சியில் நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா இலவச பஸ்ஸு, பெண்களுக்கு உதவி, மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அடிக்கிக்கிட்டே போகலாம். ஒரு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இணைஞ்சால் எனக்கு கலப்பை மக்கள் இயக்கம் ஒரு இயக்கம் நான் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க வந்து நமக்கு ஒரு முழுமையாக நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட கட்சியிலேருந்து இனி அதிரடியாக நிறைய பணிகள் பண்ணணும், தென் மாவட்டங்களில் நிறைய ஒர்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசைகள். டிவிகேல இருந்து அவர் கூட தான் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு புதுசாக நிறைய பேர் புதுசாக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க சார். இப்போது குறிப்பாக அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஓரங்கட்டப்பட்டார், அவங்க தாயார் ஓரங்கட்டப்பட்டாங்க. அதேமாதிரி பலர் முக்கியமான அவங்க சூழ்நிலையில் இருந்து அவங்க தாய் மாமன் அங்கே இல்லை. ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்த ஜெயசீலன் இல்லை. மாநில ரசிகர் மன்ற செயலாளராக இருந்த ரவிராஜா வெளியே தள்ளப்பட்டார். இப்படி அவங்க கூட உண்மையாக உழைத்தவங்க யாருமே அங்கே இல்லை சார். அதே போல் இப்போ நமக்கு வந்து புலிங்கிற ஒரு திரைப்படத்து மூலமாக நமக்கு அவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடை உருவாக்கி அவருக்கு முதன்மை தளபதியாக இருந்தது நான் தான், அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக. ஆனால் ஓரங்கட்டப்படும் போது நம்மளும் மனுஷன் தானே, நம்மளும் உழைச்சி அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உழைக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்கும் போது ஒரு அங்கீகாரம் இல்லைங்கும் போது நம்ம அவமானப்படுத்தப்படுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் பலர் அவங்க கூட இருந்தவங்களில் நான் சொல்வது மாநில தலைவர்கள் முதல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வைஷ்ணவிங்கிற ஒரு பெண், அவங்க ஒரு பெண்கள்லாம் அன்றைக்கி அரசியலுக்கு வரதே ரொம்ப கஷ்டம் சார். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்கள புண்படுத்துறது, அவங்கள ஏளனமாக பேசுறது, அவங்கள வெளியே தெளிகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ஒரு மாபியாக்கள் மாதிரி. மாபியா கும்பல் நாம் ஒருத்தர் சொல்ல முடியாது சார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இவர் நம்ம ஆதவர்ஜனா இப்போ வந்தார், அவர் யார், அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன? அதே போல் செங்கோட்டையன் 50 ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருந்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி அவர் ஒரு ரிட்டையர்டு கேஸ் ஆகும்போது இவர் ஒரு தலைவர்னு சொல்லி அவருக்கெல்லாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்லவர்கள், வல்லவர்கள், புதிய சிந்தனையாளர்கள், அவருக்காக உழைத்தவர்கள் யாருக்கும் அங்கே மரியாதை இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிடுச்சு. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுடைய விஜய் அவர்களுக்காக கட் அவுட் வைத்தவர்கள், பேனர் வைத்தவர்கள், பாலாபிஷேகம் பண்ணவர்கள், அவருக்காக உழைத்தவர்கள், ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாருக்காவது அதில் ஒரு ஆள் பதவியில் இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்குமே இல்லை. புசியானதெல்லாம் நாங்கள் வச்ச ஆள் எல்லாமே இடையில் செருகப்பட்டவர்கள், இடையில் வரப்பட்டவர்கள். அப்படின்னா உழைத்தவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை என்று சொல்லும்போது இப்போ நம்மெல்லாம் எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது. 27 ஆண்டுகள் அவங்க அப்பாக்கிட்டையும் அவங்ககிட்டையும் ஒரு மிஸ்டர் கிளீன்னு பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு பெண், இதே மாவட்டத்தை சேர்ந்த அஜிதானி ஒரு பெண், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஏதோ பிரச்சனை சொல்லக்கு வராங்க. மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல முடியும்? தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த தலைவரே அதை பார்க்காம அந்த காரை அப்படி தூக்கி ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது ஒரு 2 நிமிஷம் இறங்கி நின்று பேசிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு, சரி இந்த பதவி இல்லையா, இன்னொரு பதவியை கொடுங்கப்பா, ஒரு 4 பேர் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நீ பேசி முடிங்கப்பா. இதை பேசி முடிக்கிறதுக்கு என்ன, பின்பக்கம் சௌரியேறி குதிச்சு போகிறான் புசியானந்த், இந்த பக்கம் இவர் கண்டுக்காமல் போகிறாரு. ஒரு பெண்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொன்னவங்க நீங்கள் இப்படி அசால்ட்டாக போகலாமா? நீ பாருங்கள், அந்த பெண் வந்து தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ஏதோ அவங்க ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கஷ்டம் தானே. இதே போல் ஒரு மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட கிட்டத்தட்ட அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் 20 பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நான் அவங்க கூட இருந்தவன், நாங்கள் தான் அவங்களுக்கு பதவி போட்ட ஆட்கள். என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ஆமாம் திமுக எங்களை இணைச்சி விடுங்கண்ணே, எங்களால் இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, ஒரே புல்லுரிவுகள் கூட்டமாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் பணம் கேட்குற கூட்டமாக இருக்குது,
மனசெல்லாம் வேதனைப்படுறோம்னு கேட்குறாங்க. நான் இது பொய் சொல்லலை. ஏன்னா நான் மாவட்ட செயலாளர்கள்லாம் நாங்கள் நிறைய கூட அவங்களுக்கு ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணனால அவங்க கூட தொடர்பில் இருக்கிறேன். அவங்க மனவேதனை நம்மகிட்ட குமுறுறாங்க. அப்போது இது ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு விஜய் வந்து கண்ணும் கருத்துமா இல்லைன்னா இந்த இயக்கம் எப்படி வளரும்? நான் எப்படி அந்த இயக்கத்துக்குள்ளே என்ன விடுவான்? நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? இப்போ என்னை மாதிரி எத்தனை பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க நினச்சி பாருங்க. இந்த மாபியா கும்பல் பண்றது பூரா விஜய்க்கு நாலேஜுக்கு போதா? போனாலும் தெரியுதா தெரியல, அவருக்கு தெரியலையே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே. ஒரு பெண் முன்ன போகும்போதே அந்த பெண்ணே பார்க்கலன்னா அவர் யாரை பார்ப்பாரு? பெத்த அப்பனே பார்க்கல சார். பெத்த அப்பனுக்கு ஒரு அவருக்கு ஒரு இது கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம்ல. அவர் என்ன துரோகம் பண்ணிடுவார் உனக்கு? அப்போது ஏதோ ஒரு இதில் அவர் தான் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஒரு நடிகருங்கிற மமதையில் நான் உச்சத்தில் இருக்கேன், நான் உயரத்துக்கு போயிட்டேன். உச்சத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க அவர் கூட. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரா? அப்போ யாரோ அவர் தவற மமதையில் கொண்டு போய் தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு அவர் சொல்கிறார்ல தீய சக்தி, அவர் தான் உண்மையிலே தீய சக்தி. ரசிகர்களுக்கும் ஒன்றும் செய்யலை, அவர் நம்பி இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருக்கும் நல்லது செய்யலை, அவர் கூட இருந்த உண்மையாக உழைச்சவங்களுக்கு நல்லது செய்யலை, அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் நல்லது செய்யலை. இவர் யாருக்கு என்ன நல்லது பண்ணிவிடுவான்னு நீங்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க. நான் ரசிகர்களுக்காக தான் சொல்கிறேன். ஒரு ரசிகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தன் மதுரை மாநாட்டு போக 25,000 ரூபா கந்து வட்டிக்கு என்கிட்டே கேட்டான். அவன் எங்கேயோ கந்து வட்டிக்கு வாங்கிட்டு பணம் கட்ட முடியாமல் ஊரை விட்டே போயிட்டான். ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குற பையன். இந்த நிலைமை பலருக்கும் இருக்குது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் பாருங்கள், உங்கள் தொழில் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இவரை நம்பி போய் இவர் யாருக்கும் செய்ய மாட்டார். இந்த வைஷ்ணவனி ஒரு பொண்ணு பொம்பளை எப்படி போச்சு, இதே மாதிரி பல பெண்கள், பல ரசிகர் மன்ற தலைவர்கள் கண்டுக்க மாட்டாங்க சார். எத்தனை இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்கு. வீட்டு முன்ன போராட்டம், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போராட்டம். ஆரம்பிக்கக்குள்ள இத்தனை போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கலன்னா நீங்கள் என்ன இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க? நீங்கள் இதுவரை இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க? நான் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், நான் வந்து 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேங்கிறீங்க. இந்த 200 கோடியில் நீங்கள் நல்லா வந்து ஒரு கடைசி ஒரு 2 வருஷமாவது ஒரு 100 கோடி ரூபாயை இந்த மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏழை பெண்களுக்கு செய்திருக்கலாம் இல்லையா? விவசாயிகளுக்கு செய்திருக்கலாம் இல்லையா? செய்யணும்னா செய்யலாம். நான் எங்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 40 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் சார். நான் தனிநபராக கட்டி கொடுத்துருக்கேன். கல்வெட்டுகள் இருக்கிறது. அப்போ நீங்கள் நினச்சா இத்தனை கட்ட முடியும். நான் எல்லாமே பல லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் சார். யார் செய்கிறது? யார் உள்ள முதல்ல விடுறது? உள்ளே சேர்க்க மாட்டாங்களே, கூர்க்காம தள்ளி விட்டுறாங்களே. இருக்கும்போது நம்ம செய்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் சார். சொல்லாமலாம் இல்லை, நான் ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன் சார். எங்கள் சென்னை டு கன்னியாகுமரி வரை இந்த ஆறுகளை சுத்தப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம். கடைநிலை மடைகளுக்கெல்லாம் தண்ணி கொண்டு போக வைப்போம். குளங்களை தூர் வருவோம். பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, ஒரு 15 கோடி ரூபா தான் பட்ஜெட்டு. என்எஸ்எஸ், சமூக ஆர்வலர்கள், நம்ம தொண்டர் படையெல்லாம் வச்சு பண்ணுவோம். இதெல்லாம் அவங்களுக்கு அதிலலாம் அந்த அக்கறைகள்லாம் கிடையாது சார். பெரிய கூட்டத்தை காமிக்கிற மாதிரி காட்டி, பாவலை காட்டி, பெரிய பேரம் பேசலாம். ஏதாவது கட்சி கூட பேரம் பேசி அவங்களுடைய மோட்டிவேஷன் ஏதாவது பெரிய பணத்தை புனிக்கிட்டு போயிடணும் சார். வந்திருக்கவங்களுடைய எண்ணமே திட்டங்களே அதுதான். அதை நம்பி இந்த பாவம் அப்பாவி ரசிகர்களை ஏமாற்றி விடக்கூடாது. இந்த மக்களுக்கு ஏமாற்றம் நடந்து விடக்கூடாது. இந்த மக்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மக்கள் மீது உள்ள அக்கறையில் நான் அந்த மக்களை நேசிப்பவன், என் சமுதாயத்தை நேசிப்பவன், என் ஏழை இளைஞர்கள் தவறான வழியில் சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜய் யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு சார்? எனக்கு எங்கே தெரியும்? திரிஷா கிட்ட கேட்டால் தான் தெரியும். நீங்கள் திரிஷா கிட்ட கேளுங்க, அது கரெக்டாக சொல்லுவோம் யார் கட்டுப்பாட்டில் இருக்க. நீ தேர்தலில் வந்து பிஜேபி கூட ஒரு கூட்டணிங்கிற மாதிரி வருது, எப்படி சார்? சார் சார் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், அவர் வந்து பிஜேபி பற்றி விமர்சனம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி பொதுவாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்குது. என்ன கண்டிஷனில் சார் இப்போ அவர் பேச மாட்டார் சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து இன்னைக்கு இந்த ஓட்டு நிறைய பேர்த்துக்கு ஓட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ திரும்ப அந்த ஓட்டுக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி திரும்பவும் கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்க? மாவட்ட செயலாளர் கூட சுற்றுலா போன மாதிரி மலேசியாவுக்கு போயிருக்காங்க. எங்கே? ஜனநாயகன் படத்துக்கு, ஆடியோ வெளியீட்டுக்கு. எங்கே இன்னைக்கு இங்கேருந்து பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா சார்? ஒவ்வொரு பூத்து கமிட்டி முதல் அத்தனையிலே மற்ற கட்சிகள்லாம் அதை கண்ணும் கருத்துமாக பார்க்குறாங்க. எஸ்ஐஆரில் விடுபட்ட வாக்காளர்களை எப்படி உள்ளே சேர்க்கலாம், என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு எல்லா கட்சிக்காரங்களும் கண்ணும் கருத்துமாக பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய கட்சி நடத்துகிறவருடைய ஆட்கள், மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே எங்கே? மலேசியாவுக்கு போயிருக்காங்க. இந்த கட்சி எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே இருக்காங்க?
சார் அந்த கட்டமைப்பே இன்னும் வலுப்படுத்தலை சார். அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா சார், எம்ஜிஆர் மாதிரி ஈஸியாக ஒரே நாளில் அப்படி 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 இப்படி பண்ணல. எம்ஜிஆர் என்ன கஷ்டப்பட்டார்னே அவங்களுக்கு தெரியல. எம்ஜிஆர் என்ன அடித்தளம் வச்சார், என்ன ஒரு நடிகர் அவர் சிஎம் ஆகிட்டார் இல்லையா, ஏன் இவர் ஆகணும் என்ன, அப்படி ஒரு திட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு நலம்தான் என்பதை தெளிவாக நான் சொல்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன் சார். அவர் கூட இருந்தவன் எனக்கு தான் தெரியும். நான் உண்மையை சொல்வதில் பயப்பட போகிறதும் கிடையாது சார். ஆனால் அவருக்கு கூட்டங்கள் தொடர்ச்சி எங்கே போனாலும் கூட்டங்கள் வருது. காவல்துறை தான் கட்டுப்படுத்துவதோட கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அவருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார் சார்? கூட்டம் வந்து வரதை வச்சு ஒரு நடிகர் பெரிய நடிகர்னு நீங்கள் சொல்ல முடியாது சார். அதாவது நான் இப்போ இடையில சினேகாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது சார், வந்தேன். சுற்று பகுதி அவ்வளோத்தையும் அடைச்சி போட்டிருக்காங்க, எல்லாமே டிராஃபிக் ஜாம். ஒரு நமிதா வந்தாலோ, ஒரு அந்த காலத்தில் சில்க் சுமிதா வந்தால் மொத்தமாக டிராஃபிக் ஜாம் ஆகும்பாங்க. ஒரு நடிகரை பார்க்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க சார். உதாரணத்துக்கு கேட்க போனால் நீங்கள் கரூர் சம்பவம், கரூர் சம்பவத்தில் இறந்தது 41 பேரில் 39 பேர் யார்? பப்ளிக். ஒரு நடிகர் வந்தால் எல்லா கட்சிக்காரங்களையும் அப்பா நான் பார்க்கணும், திமுக காரங்க அவங்க வீட்டு பிள்ளைகளும் பார்க்கும், பிஜேபி காரங்க வீட்டு பிள்ளைகளும் பார்க்கும், காங்கிரஸுக்காரங்க கட்சிக்காரங்க வீட்டு பிள்ளைகளும், எல்லா வீட்டு பிள்ளைகளும். அதுவும் மட்டுமில்லை, கரூரில் நடந்ததெல்லாம் கூட்டத்துக்கு காரணம் வந்து சாதாரண ஒரு மக்களுக்கு செய்த துரோகம் கிடையாது சார். நீங்கள் 3 மணிக்கு வருவேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கீங்க புஷி ஆனந்த், ஆனால் நீங்கள் வந்தது 7 மணிக்கு. திட்டமிட்ட சதி அவங்க பண்ணது. ஏன்னா அந்த டைம் பிரைம் டைம் கிடையாது. 3 மணிங்கிறது ஒரு கொஞ்சம் டிராபிக் கம்மியாக இருக்கிற டைம். 6 மணி 7 மணி தான் நினச்சி பாருங்க. அந்த கூட்டம் வரணும், க்ரௌட் ஆகணும், பிரச்சனை ஆகணும், சாகணும், சாகடிக்கப்படணும்னு திட்டம் போட்டு பண்ணது சார். ஓட்டு போடணும், கொஞ்சம் பேர் போடுவாங்க சார், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் அவர் ஒரு நடிகரை, அவர் ஒரு மாயத்தில் அவர் கிளாமரை நம்புறவங்க கண்டிப்பாக போடுவாங்க சார். ஆனால் நான் வந்து அவர் கூட இருந்தவன், நான் சொல்கிறேன். அவர் கூட இருந்திருக்கீங்க. ஆமாம் சார், எனக்கு தெரியல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து வெற்றி பெறுவார்கள். ஏக்குன்னா அவர் திட்டங்கள் அவ்வளோ ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு நாள் அவர் தூங்குறத நான் கொஞ்ச காலமாக பார்த்துருக்கேன், தூக்கமே இல்லாமல். அத்தனை அந்த மக்கள் மீது அக்கறையோடு பணியாற்றி கொண்டிருக்கு. இவங்க இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு நம்ம இவ்வளோ சுருட்டிக்கலாம், அவன் இவ்வளோ சுருட்டிக்கலாம், மாவட்ட லெவலில் இவ்வளவு, ஒன்றிய லெவலில் இவ்வளவு வசூல் பண்ணலாம், வசூல் வேட்டை பண்ணலாம், நம்ம சிஎம் ஆகிடலாம், அப்படியா இந்த கனவுகள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது எடுபடாது என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், நான் வந்து அடுத்த வாரம் வந்து சென்னைக்கு போகிறேன். போகும்போது அவங்களெல்லாம் நான் வந்து ஒன்று சேர்ப்பேன். யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையே போச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வாழ்க்கையே போச்சு சார், 30 வருஷம் அவர் கூட ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், அவருக்காக கொடி கட்டினோம், தோரணம் கட்டினோம், பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களே நான் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு மாற்று வழி விரும்புவாங்க இல்லையா, அவங்களே கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் சேர்த்து விடுவேன். பொங்கலுக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். வருமான வரி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. இல்லை சார், அவர் வந்து வருமான வரிக்காக மட்டும் இல்லை சார், பொதுவாகவே சுகமாக வாழ்ந்தவர் சார். ஒரு கூண்டு பறவைம்பாங்களே, கூண்டு கிளிகள்பாங்க இல்லையா, ஒரு கூண்டு கிளிக்கு என்ன தெரியும், அவர் ஒரு கூண்டு கிளிக்கு ஒரு பறவை போல் இருந்தவர். அவங்க தந்தையார் அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டாரு, கூட இருந்த நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவருக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ வந்தவங்கெல்லாம் எதுக்கு, பழம் பழுத்து கிடந்தா எதுக்கு சார் வரோம், குருவி பறவைகள்லாம் எதுக்கு வரோம், நல்ல பழத்தை கொத்தி தின்னுட்டு அப்படியே அங்கேயே எச்சம் போட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும், அவ்வளோதான். பழம் இருப்பது வரை அந்த பறவைகள் வரும். இப்போ வந்து சேர்ந்துருக்கவங்க அதே தான் சார். என்ன சார், பழம் மரத்தில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாதா எவ்வளோ நாள் இருக்குங்கிறது, அந்த கிளாமர் எவ்வளோ நாள் இருக்குமோ கூட இருந்தாலும் தான் சொல்கிறேன் சார். கிளாமர்னு ஒன்று இருக்குது சார், நடிகருக்கு இருக்கிற ஒரு கிளாமர் இருக்குது சார். நானே இப்போ நினச்சிட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஸ்கூல்லையும் கிட்டே ஒரு நடிகையாக பிறந்திருக்க கூடாதான்னு நான் என்ன நினச்சேன் நொந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நடிகையாக பிறந்திருப்போம்னா என்ன கூப்பிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் இருக்குமா சார், எப்படி உங்களுடைய கருத்து? சார், என்னுடைய கருத்துப்படி ஆகஸ்ட் மாதம் இல்லை ஜூலை மாதம் டு ஆகஸ்ட் மாதம் சார் அவர் மீண்டும் படப்பிடிப்புக்கு செல்வார். ஜனநாயகம் படம் கடைசின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம் கடைசி தான் சார். ஜனநாயகன் ஒரு பேர் வச்சிருக்காரு. பிளாக்ல இப்பவுமே டிக்கெட் விற்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு அறிக்கை விடட்டு பார்ப்போம் சார். ஜனநாயகன் படம், என் படம் பேர் ஜனநாயகன். என் ஏழை ரசிகர்களுக்காக இந்த முறை நீங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்கக்கூடாது. நீங்கள் என்ன அரசு நிர்ணயித்த டிக்கெட்டில் மட்டும்தான் படம் பார்க்கணும், அரசு நிர்ணயித்த டிக்கெட்டில் தான் நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு பார்ப்போம் சார். அவருடைய தில்ல பேசுறாரு இல்லையா, பெரிய பெரிய எவ்வளவு சவால் விடுறாரு. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணுங்க சார். உங்க வீட்டு பையன், என் வீட்டு பையன், அவன் வீட்டு பையன், ஒரு ஏழை பாளையில் தான் முதல் நாள் படம் பார்க்க போவான். அவங்கிட்ட நீங்க 2000 3000 டிக்கெட் வாங்குறீங்க.
ஜனநாயகன் எப்படி? நீங்கள் என்ன அரசு நிர்ணயித்த பணமோ அந்த டிக்கெட் தான் வாங்கப்படும் என்று நீங்கள் தைரியமாக ஒரு அறிக்கை கொடுக்க பார்ப்போம். உங்களுடைய ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு மாற்று ஆட்சி நீங்கள் உருவாக்கிடுவீங்கன்னு நம்ம சவாலாக எடுத்துக்கலாம் சார். இதை பண்ணையில் என்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு? நேருமையாக சொல்கிறேன், என்ன அரசு டிக்கெட்டோ அதை மட்டும்தான் வாங்கணும், அரசு டிக்கெட்டு மட்டும்தான் விற்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள உடனடி சொல்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? பண்ண மாட்டாங்க. நான் இதுவே ஒரு கேள்வியாக இப்போ வைக்கிறேன், சொல்லட்டு பார்ப்போம்.